துலா ராசி. துலா ராசிக்கு இந்த வக்ர பயிற்சியும் அதிசார பயிற்சியும் என்ன பண்ணும்? துலா ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி நிற்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 10ல் குரு. 10ஆம் வீட்டுல குரு பகவான் உச்சமாகிறார். அப்போ 9ஆம் வீட்டுல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார், இப்ப 10க்கு வரார். அப்ப 10க்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. இன்னொரு பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும்னு அர்த்தம். இருக்கின்ற பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள். ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உட்கார்ந்து பண்ண முடியாத அளவுக்கு வேலை அவ்வளவு பழு வந்துருமா, வேலை வாய்ப்புகள் அவ்வளவு கிடைக்குமா. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆளுகளை போட்டு வேலை செஞ்சாலும் கூட கூட்டம் அதிகமாகும் பொழுது ஓனரே இறங்கி அத்தனை வேலை இறங்கி நின்று செய்யற அளவுக்கு வருமானம் வருமா, கூட்டம் வருமா. இதுதான் 10ல் குரு வர்றது. இது நம்ம 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிரும் அப்படின்னு சொல்றோம். பதவி பறி போகும், அதை விட நல்ல பதவியா கிடைக்கும், அந்தஸ்தான பதவி கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். இருக்கின்ற இடத்திலிருந்து கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பை இந்த துளாராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. அடுத்து இவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதி ஆகிறார். 3 குடையவரும் 6 குடையவரும் 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரம் ஏறுது. அப்ப மறைவு அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா குரு இந்த ராசிக்கு கெட்டுதான் போகணும். ஏன்னா கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோக வேலை செய்யும். பட் உங்களுக்கு உச்சமாகும் பொழுது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதுனா அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. அதே பாருங்க, உச்சம் பெற்ற குரு வக்ரகிரி அடையும் பொழுது நீசத்தன்மை பெறும் இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலகட்டங்கள்ல குரு உங்களுக்கு நன்மைகளை செய்வார். கடனை விளக்குறது, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது, ஒரு கடன் வாங்கி ஒரு வீடோ மனையோ சொத்துக்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. 3ஆம் இடங்கிறது விஜய வீரியஸ்தானம் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாருன்னா தைரியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது, குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்து அந்த இடத்துல இருந்து போராடி ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. காரியங்கள், நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியத்திலையும் வெற்றிகளை கொடுப்பது, ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை செஞ்சு வெற்றி அடைஞ்சே திறனும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் மனோபக்குவத்தையும் கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை வாய்ப்பு, இப்ப 6 10ல போய் உச்சமாகும் பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல வேலை கிடைக்கிறது, இருக்கின்ற வேலையிலிருந்து அடுத்த பதவிக்கு போறது. 6ஆம் இடங்கிறது வேலை செய்யக்கூடிய இடம், 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில் பண்றது. அப்ப யாராவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, சொந்தமா தொழில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது சாதகமாக வரும். அந்த ஐடியாஸ் எல்லாம் நிறைய தோணும்.